இன்னைக்கு நானும் விக்கியும் மிஷின்களை நம்பாம விலங்குகளை வச்சு இயற்கை விவசாயம் பண்ண போறோம். இது எப்படி சாத்தியம்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வலுவான கால்களை வச்சு நம்ம ஈமு பறவை மிதிக்கிற நேர்த்தியில நெல்மணியை துல்லியமா பிரிச்சு எடுத்துரும். மாடுகளுக்கு சத்தான வைக்கோல் வேணும்னா இவங்களை வச்சுதான் கதிரடிக்கணும். டிராக்டர் இல்லாமலே நிலத்தை மட்டம் பண்ணணுமா? நம்ம ரைனோ அண்ணன் நிலத்துல கொடுக்குற அழுத்தம் மண்ணை இருக்காமலேயே மேடு பள்ளத்தை சரி பண்ணிரும். நிலத்துக்கு அடியில 1 மீட்டருக்கு தாண்டி பூச்சி இருந்தாலும் மூக்காலேயே மோப்பம் பிடிச்சிச்சு ஒரு பூச்சி கூட மிஞ்சாம வேட்டையாடி விவசாயிக்கு லாபத்தை அள்ளி கொடுப்பாரு. நாத்து நடுறதுக்கு ஆள் கிடைக்கலையானே? இயற்கையாவே நேர்கோட்ல நடக்கிற இவரு ஒரு நடவு இயந்திரத்தை விட துல்லியமா நாத்து நட்டுட்டு போயிடுவாரு. அசராத வேகம், துடிப்பான கால்களை வச்சிருக்க நம்ம சேப்ரா தம்பி ஒவ்வொரு அசைவையும் குதிரை திறன் வேகத்துல உரத்தை கரைச்சு ஜீவாமிர்தம் தயார் செஞ்சிருவாரு. உழவு செய்ய மிஷின் எதுக்கு பண்ண? நம்ம வாத்துகள் கூட்டமா சேத்துல இறங்கினா அதோட தட்டையான பாதங்கள் மண்ணை மென்மையா மிதிச்சு பயிர் வேர் விடுறதுக்கு வசதியாக்கி தரும். வயல்ல ஏதாவது ஆபத்துனா விசித்திரமான சத்தங்களை எழுப்பி விவசாயிக்கு உடனே சிக்னல் கொடுத்துருவாரு. இவருதான் நம்ம வயலோட நடமாடும் செக்யூரிட்டி கேமரா. நம்ம கங்காரு பையில விதைகளை நிரப்பிட்டு மிஷின் போக முடியாத மேடு பள்ளத்துல கூட விதைகள் சிதறாம சில நிமிஷங்கள்ல விதைச்சு முடிச்சிருவாங்க. வயலுக்குள்ள வண்டி வர முடியாத சேரும் சகதியுமான இடத்துல கூட கொரில்லா அண்ணன் பாரத்தை சுமந்துட்டு வந்து 1 ஏக்கர் விளைச்சல சில மணி நேரத்துல லாரியில ஏத்தி முடிச்சிருவாரு. பாத்தீங்களா மக்களே, இயந்திரம் தோக்குற இடத்துல இயற்கை ஜெயிக்கும்னு நாங்க நிரூபிச்சிட்டோம். இவங்க எல்லாரும் செஞ்ச விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ லைக் பண்ணிட்டு நீங்க பண்ற சின்ன ஒரு ஷேர் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை தேடி செல்ல எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏஐ வீடியோ பயன்படுத்தி உங்களுக்கு பிசினஸ் ப்ரமோஷன் மற்றும் விளம்பரங்கள் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க.